இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காவல் நிலையம் சென்றால் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று மக்களிடம் நம்பிக்கை ஏற்படும் வகையில் காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னை நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட தீவிரம் காட்டி வருகிறது. தொகுதியை விட்டுத்தர தமாக தலைவர் ஜி.கே. வாசன் முன் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சென்னையில் உள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியை அதிமுக கூட்டணியில் தமாகவிற்கு ஒதுக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் நிர்வாகிகள் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வரும் பிப்ரவரி 27 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் மின்னணு இயந்திரங்கள் சரிபார்ப்பு உள்ளிட்ட முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்ற செய்திகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிதான் போட்டியிடும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்தார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை பதவி விலக கோரி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தும் 14,409 காலி பணியிடங்களுக்கான தேர்வை தமிழில் எழுத அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலத்தில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த ஒன்றிய அரசு பணிகளுக்கான தேர்வை இனி தமிழ் இந்தியாவிலேயே முதல் முறையாக விமானத்தில் பயணிப்பதற்காக மெட்ரோ ரயில்கள் மூலமாக விமான நிலையம் செல்லும் பயணிகளுக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களிலேயே செக் இன் மற்றும் போர்டிங் பாஸ் பெறும் வசதி சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட உள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகளின் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் குடமுழுக்கை தமிழில் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தெரிவித்துள்ளது. பழனியில் வருகின்ற 27ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறையால் மறுபதிப்பு செய்யப்பட்ட 108 அரிய பக்தி நூல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வேங்கை வயலில் பட்டியல் சாதி மக்களுக்கு தனி தண்ணீர் தொட்டி கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். புதுக்கோட்டையில் பட்டியல் பிரிவு மக்கள் வேலைக்கு பிறகு விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.